வணக்கம் நேயர்களே, வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு எந்த அளவுக்கு ஆளாகிறார்கள் என்பது பற்றி விவாதிக்கின்றோம். இந்த விவாதத்தில் நம்முடன் பங்கேற்க அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க மாநில செயலாளர் ராதை அவர்கள் வருகை தந்திருக்கிறார். வணக்கம் மேம். அதே போல பேராசிரியர் ராஜலட்சுமி மேடம் வருகை தந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்தியாவில தான் பெண்கள் அதிக அளவுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறதா சொல்றாங்க மேம். அதுலயும் குழந்தைகள் சிறிய அளவுல நிறைய பாதிக்கப்படுறாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன மேம்? நேற்று நடந்த பெங்களூர்ல ஒரு 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க. அதாவது பெண்களுடைய பெரிய பிரச்சனை பொருளாதார பிரச்சனைக்கு அடுத்தாப்புல இந்த பாலியல் வன்கொடுமைங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை. இதை சமுதாயம் இந்திய சமுதாயம் எப்படி அணுக வேண்டும், எப்படி அணுகணும் இன்னும் வர்ற காலத்துலங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். அது நிறைய இயக்கங்கள் நிறைய மக்கள் சார்ந்து அதை எடுத்துக்கொண்டு செல்லணும். ஒரு நிமிடத்துக்கு 3 to 6 பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க பெண்கள்ங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுவும் நீங்க இது பார்த்தீங்கன்னா இது சில இடங்கள்ல தான் ரிப்போர்ட் ஆகுது, சில இடங்கள்ல ரிப்போர்ட் ஆக மாட்டேங்குது. நேற்று நடந்த இந்த பெங்களூர்ல நடந்த குழந்தையோட பாலியல் பலாத்காரம், அதாவது அந்த ஆசிரியர் வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. 6 வயது குழந்தை 6 வயது குழந்தை என்ன தவறு செஞ்சது? அதை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குற மாதிரி இந்த வாத்தியாருங்களுக்கு அப்படி என்ன ஒரு வக்ரம், அந்த சைக்கலாஜிக்கல் அபியூஸ் இது காலங்காலமா உள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி இப்பதான் ரிப்போர்ட் ஆகி பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வராங்க, பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி இவங்களை கண்டுபிடிச்சு நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அடுத்தாப்புல வேலையை விட்டு எடுக்கணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி நடந்ததுன்னா அடுத்தது யாராவது சின்ன குழந்தைங்க தானே வெளியே போய் சொல்லாது, இத மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வெளியே வராது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதாவது நிறைய பாதிக்கு மேற்பட்ட பாலியல் வன்முறைகள் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிறது குடும்பத்துக்குள்ளே நடக்க, அதாவது அவங்களுக்கு தெரிந்தவங்க, சொந்தக்காரங்க, நெய்பர்ஸ், பக்கத்துல இருக்கவங்க இப்படியே பண்றாங்க அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு புரியவும் செய்யாது, ஒண்ணும் தெரியாது. இப்பதான் பேட் டச் குட் டச் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால இந்த பிள்ளைங்க வீட்டுல சொல்லுது. அது நிஜமாவே இது வன்கொடுமைன்னு சொல்ல முடியாது, இது ரேப்னு சொல்ல முடியாது. ரேப்னு சொல்றது பெரியவங்களை பண்றது ரேப், இது வன்கொடுமைன்னு சொல்ல முடியாது. இது கொடூரம், ஒரு வக்ரமான கொடூரம். இது சமுதாயத்துல இருக்கு. அது இந்திய சமுதாயத்துல இவ்வளவு பரவலா இவ்வளவு அதிகமா இருக்குங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம இந்தியா வல்லரசு ஆகுது, நமக்கு இப்படி ஒரு முன்னேற்றம் எல்லாம் ஏற்பட பொறுப்பு நம்ம மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, எவ்வளவு கார் இருக்கு, எவ்வளவு செல்போன் யூஸ் ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பாலியல் வன்கொடுமை அதுவும் குழந்தைகளுக்கு எதிராக ஏற்படுறது. இந்த ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா செக்ஸ் ரேஷியோ குறைஞ்சு போச்சு. நீங்க பெண் குழந்தைகளே வேண்டாம், டவுரி சிஸ்டம் நம்ம இந்திய சிஸ்டத்துல கலாச்சாரத்தில் டவுரி சிஸ்டம் ஒண்ணு இருக்கு, வரதட்சணை கொடுமை. அதனால என்ன மட்டும் சொல்லிடுறேன், வரதட்சணை கொடுமையினால இந்த ஃபீமேல் ரேஷியோ குறைஞ்சதுனால இந்த பாலியல் முன்னையே சொல்லியிருக்காங்க பாப்புலேஷன் சயின்டிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, மக்கள் தொகையை பத்தி சொல்லும் பொழுது இது இப்படியே இந்த பெண்களோட ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா நிறைய சமுதாயத்துல பிரச்சனைகள் வரும், பெண்களை தூக்கிட்டு போறது, கற்பழிக்கிறது இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அது இன்னைக்கு ஒரு மாதிரி வந்துட்டு இருக்குங்கிறத நம்ம சொல்லணும். மேம், இது உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. அதாவது நேற்றுக்கு பெங்களூர்ல நடந்தது பத்தி இப்ப நம்ம பேசுறோம். ஆனா 3 ஆண்டுகளுக்கு முன்னால மதுரை பொதும்பு கிராம நகராட்சி பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் ஒரு 97 மாணவிகள், எல்லாம் 8ஆம் வகுப்புக்கு கீழே படிக்கக்கூடிய பிள்ளைங்க. அதுல 97 மாணவிகளையும் பாலியல் சீண்டல் செய்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர். ஆசிரியர்களே ஒரு தலைமை ஆசிரியர் அப்படி நடக்கிறதுக்கு அங்க வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள்லாம் அந்த குழந்தைங்க போய் ஆசிரியர்கள்கிட்ட சொன்னா கூட அவங்க நம்ம வேலை போயிடுமோ அப்படிங்கிற அச்சத்துல அதை பத்தி எதுவுமே கேட்காம இருந்தது அப்படிங்கிறது அவர் ரொம்ப சுதந்திரமா செய்யறதுக்கு கொண்டு போச்சு. ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் என்பது தமிழ்நாட்டுல நடந்தது. 3 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த சம்பவம் இது. இன்னைக்கு விசாரணை கோர்ட்ல இருக்கு. ஆனா முதல் கட்ட விசாரணையில மதுரை நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பு ஒண்ணு கொடுத்தாங்க, நடந்திருக்கிறது உண்மை. அப்ப குழந்தைகளை விசாரிக்கிறதுக்கு சில வரைமுறைகளை வேற வச்சாங்க, எப்படி விசாரிக்கணும் அப்படிங்கிறது. போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிக்க கூடாது, பெண் குழந்தைகளை அவங்க வீட்டுல போய் உட்காந்து அவங்க பேரண்ட்ஸோட யூனிஃபார்ம் இல்லாம போய் விசாரிக்கணும், யூனிஃபார்மோட போலீஸ் போக கூடாது, மிரட்டுற மாதிரி இருக்கக்கூடாது, அன்பா பாசமா பேசி என்னங்கிற விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில நிறைய நீங்க இப்ப இந்த குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் 2012 ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெண் குழந்தையை எப்படி விசாரிக்கணும் அப்படிங்கிறது உட்பட வரையறை பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில அந்த இன்சிடென்ட்ல நடந்தது
உண்மையா நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து முதல் கட்ட விசாரணையில சொல்லி அடுத்த கட்ட வழக்கு வந்து விசாரிக்க வேண்டிய பொறுப்பு என்பது ஒரு பெண் டிஎஸ்பி தான் செய்யணும் அப்படிங்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக 1,20,000 ரூபாய் வந்து உடனடியா வங்கியில ஒரு வார காலத்துக்குள்ள டெபாசிட் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பண்ணணும், மறுவாழ்வு. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்க கூடாது அப்படின்னு வந்து நீங்க ஏராளமான விஷயங்கள். இந்த வழக்கு முடிகிறது வரைக்கும் அந்த கிராமத்து பக்கம் அந்த தலைமை ஆசிரியர் போகக்கூடாது. அதே மாதிரி அவருக்கு ஒரு வரையறை செய்து இந்த எல்லையை தாண்டி போகக்கூடாது, இது அது வரைக்கும் அவர் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு பணியிடை நீக்கம் உள்பட சொல்லி செய்து அந்த வழக்கு விசாரணை முடியறது வரைக்கும் அவருக்கு வேலை. பெரும்பாலும் பள்ளிகள்ல தான் இந்த மாதிரி பாலியல் இது அதாவது இப்ப நீங்க கடந்த ஒரு 5-6 ஆண்டு காலமாக நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள்லயே நடக்குது. அப்போ ஒழுக்கத்தை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. வெளியில ரோட்ல சாதாரணமா சின்ன பிள்ளைங்க 3 வயசு 4 வயசு எல்லாம் ஓடி திரிஞ்சு விளையாடக்கூடிய அந்த பருவத்துல அப்படி ஓடி விளையாடக்கூடிய குழந்தைகளை கடத்திக்கிட்டு போயிட்டு ரூம்குள்ள வச்சு வந்து நடந்த சம்பவங்கள்லாம் கிருஷ்ணகிரியில ஒரு 3 வயசு குழந்தை அப்படி பண்ணாங்க. அதே மாதிரி திருவொற்றியூர்ல அப்படி கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்னால அப்படி ஒரு 1.5 வயசு பொண்ணு ரோட்ல விளையாடிட்டு இருந்த பொண்ணு. நான் என்ன கேக்குறேன், அது எப்படி வந்து அந்த மாதிரி வந்து குழந்தைகளை பார்த்து இப்படி வந்து ஒரு பாலியல் ரீதியாக இது பண்ணணும், கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிறது அந்த உணர்வு எங்கிருந்து வருது? கலாச்சாரம் சொல்லி சொல்றப்ப அவங்க வந்து சின்ன வயசு கிட்ட கவர்ச்சி உடை அந்த மாதிரி இந்த உடைகள் பார்த்து வரதுக்கு காரணம் அப்படிலாம் சொல்ல முடியும்ல, அதுக்கு என்ன மேம் சொல்றீங்க? இல்ல அதாவது நீங்க வந்து இப்ப ரீசன்ட் டேஸ் வந்து நீங்க இப்ப சின்ன குழந்தைகிட்ட அவங்க எப்படி உடைகள் வந்து இல்ல சின்ன குழந்தைகள் மட்டுமே இல்ல, நீங்க பெரிய பெண்கள் கூட யூனிஃபார்ம் தானங்க போட்டுருக்கோம், அதுல என்ன பாலியல் சீண்டல் இருக்கும், பாலியல் நீங்க அவங்களுடைய அதான் பண்றவங்களுடைய வக்கரம் தான், அவங்களுடைய சைக்காலஜிக்கல் மென்டாலிட்டி. நீங்க 2012 டெல்லி மாணவி சம்பவத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஏராளமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நேற்றைய தினம் உத்தரப்பிரதேசத்துல 3 பெண்கள், அதாவது மீரட்ல, லக்னோல, அதே மாதிரி கான்பூர்ல 3 பெண்கள் ஒரே நேரத்துல பாலியல் பலாத்காரம், 2 பேரை பலாத்காரம் செய்து தூக்குல மாட்டி தொங்க விட்டாங்க. இதே இன்சிடென்ட் தான் நீங்க வந்து ஒரு போன மாசத்துல 2 சிறுமிகள் அப்படி நடந்தது. இப்ப நீங்க வந்து அடிப்படை வசதிகள் இல்ல, ஒரு குக்கிராமத்துல வந்து இருக்கிறாங்க, ஒரு குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது, கழிவறை வசதி கிடையாது. அவங்களுடைய அந்த இயற்கை உபாதைகளை போக்கிக்கிறது அந்த குழந்தைங்க வந்து வெளியே போறாங்க, போற குழந்தைகளை வந்து இந்த மாதிரி வந்து துடிக்க குழந்தைங்களை பலாத்காரம் பண்ணிட்டு உயிரோட இருக்கும் போதே தூக்குல தொங்க விட்ட சம்பவம் நடந்தது. ஒரு கடந்த 1.5 மாசத்துக்கு முன்னாடி யூபியில் நடந்தது. நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒரு பெண் நீதிபதி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள போய் 4 பேர் வந்து பண்ணா அவங்க என்ன வெளியில வந்து இது வரைக்கும் நடந்திருக்கிற எந்த சம்பவத்திலேயாவது அறகுறை உடையோட போய் அவங்க வந்து அதனால அவங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணினாங்கன்னு ஏதாவது ஒரு வழக்கை வந்து அப்படி சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு அப்படி வந்து இது வரைக்கும் அப்படிலாம் நடந்தது கிடையாது. உடைகள் வந்து காரணமே கிடையாது. இது வந்து இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதற்கு பெண்களை குற்றவாளி ஆக்குவதற்காகவே, பெண்கள் தான் காரணம் என்ற ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குவதற்காக இது திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு புரொபகண்டா தானே தவிர இந்த உடை கலாச்சாரம் எப்படி வந்தது? இந்த நாட்டுல வந்து நீங்க 1991ல எப்ப வந்து உலகமயம், தாராளமய, தனியார் மய கொள்கையை ஏத்துக்கிட்டாங்களோ அன்னையில இருந்து மேற்கத்திய கலாச்சாரம் பூரா ஊடுருவி உள்ள வந்தாச்சு. நீங்க எல்லா கலாச்சாரத்தையும் நீங்க வந்து சகட்டு மேனிக்கு நீங்க உள்நாட்டுக்குள்ள அனுமதிச்ச பிறகு இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு எங்கிருந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்? இன்னைக்கு ஊடகங்கள் எப்படி வந்து சித்தரிப்புகளை போட்டுட்டு இருக்கிறாங்க? மேல்நாட்டு கலாச்சாரங்கள் உள்ளே வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தை பூரா வந்து நீங்க வந்து இங்க வந்து உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது. இந்த நீங்க வந்து உண்மையில இணையதள குற்றங்கள் இன்னைக்கு அதிகமா நடந்துட்டு இருக்கு. மேடம் சொல்றாங்க உடைகள் தான் இதற்கு காரணம் இல்ல, உடைகள் காரணம் இல்ல, மேலை நாட்டு கலாச்சாரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. மேலை நாட்டு கலாச்சாரம்னா ஒரு சில விஷயங்கள் மேலை நாட்டு கலாச்சாரங்கள் நமக்கு வந்து ஆக்கப்பூர்வமா தான் இருக்கு, அறிவுபூர்வமான விஷயங்கள் தருது. அப்படி இருக்கிறப்ப இது வந்து எந்த மாதிரியான மேலை நாட்டு விஷயங்கள்ல இருந்து வந்து எதை மாதிரியான நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இதுல நம்ம வந்து உடைகள் வந்து முக்கிய காரணம் இல்லைங்கிறத ஒத்துக்கணும். இது யூபியில ஆகட்டும், டெல்லியில நடந்த வன்முறையாகட்டும், இங்க கோயம்புத்தூர்ல நடந்த வன்முறை, சின்ன குழந்தைய கற்பழித்து அவனுக்கு தண்ணியில தூக்கி வீசிட்டாங்களே, இது மாதிரி விஷயங்கள் ஆகட்டும், எல்லா வன்முறைகளுமே வந்து இந்த மேல் சாவனிஸ்ட் சொசைட்டி, தன்மை உள்ள ஒரு சமுதாய அமைப்பு, அதனுடைய வக்கிரமான வெளிப்பாடுகள். பெண்களை வந்து ஒரு ஈஸி விஷயமா எடுத்துக்கிறாங்க. நீ மேலை நாடுகள்னு ஒண்ணு சொன்னீங்க, மேலை நாடுகள்ல அந்த பாலியல் வன்கொடுமையும் வக்கிரங்களும் வெளிப்படையா கிடையாது.
ஆக்சுவலா அவங்க வேணும்னா கேட்பாங்க. அப்ப 2 பேருக்கும் இஷ்டப்பட்டா டேட்டிங் வச்சுக்குவாங்க, போய்க்குவாங்க. யாரோ ஒருத்தர் குடிச்சிட்டு ஒரு கலாட்டா பண்ணாரு, அதே சமயத்துல ஒரு பொண்ணை கையை பிடிச்சு இழுத்தாருங்கிற விஷயமெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க இஷ்டப்பட்டாதான் கையை பிடிச்சிக்கலாம், எதைனாலும் பிடிச்சிக்கலாமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் மேலை நாடுன்னு சொல்லக்கூடாது. இது இந்திய சமுதாயத்துக்கே ஏற்ற ஒரு பெரிய, அதாவது கலாச்சாரம் இங்க வந்து வந்த பிறகு நீ அப்படி உடைய உடுத்தக்கூடாது, இப்படி உடை, அது வந்து காரணம் நம்ம தானே எல்லாத்தையும் பர்மிட் பண்ணிட்டு அப்புறம் கலாச்சார சீரழிவை நோக்கி தள்ளி விட்டுட்டு இந்த இளைய சமுதாயம் இன்னைக்கு வந்து அதுல இருந்து மீண்டு வர முடியாத நிலைமைக்கு தள்ளி இந்தியா. நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. அதாவது இது மேற்கத்திய கலாச்சாரம் வந்து வன்முறையை தூண்டும்னு நம்ம சொல்றதும் ஒரு தப்பு. மேற்கத்திய கலாச்சாரத்தோட எஃபெக்ட் நீங்க வேணா இன்டர்நெட் இருக்கு, இன்னைக்கு டிவி இருக்கு, இதனால மூலமாக அவங்க ஒரு ப்ளூ ஃபிலிம் பாக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு அப்சீன் எல்லாம் வந்து இன்டர்நெட்ல ஏத்தப்படுது, அது எல்லாரும் பாக்குறாங்க, அதனால வன்முறையை தூண்டும்னு சொல்லலாம். ஆனா பேசிக்கா நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே ஒரு பகுதி இதோட ஒரு விஷயமாகத்தான் இதை பார்க்கணுமே தவிர, நம்ம ஊர்ல தான் ஒரு ஊருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தெற்க போனீங்கன்னா பொண்கள் போனா அப்படி வரைச்சு பார்க்காது. ஆனா அங்க கூட சமுதாய கடமை இருக்கிறது. ஊரில் 4 பேர் கேட்பாங்க. ஆனா அங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து இந்த பாலியல் வன்கொடுமை கல்விக்கூடங்கள் நடக்கும் பொழுது அந்த கல்வி நிலையத்தை, அந்த பள்ளிக்கூடத்தை முற்றுகையிடுவது மீது எல்லாம் நடக்குது. இப்போ மக்களுடைய பொறுப்பு, எல்லாரும் சேர்ந்து அதை ஃபைட் பண்றாங்க. ஈவன் வந்து ஜனநாயக மாதர் சங்கம் எல்லாம் அதை எடுத்துட்டு போறாங்க, எல்லாரும் NGOs எடுக்கிறாங்க, மனித உரிமை கழகம் எடுக்குது. ஆகையினால இவங்க எல்லாம் எடுக்கிறாங்க. இது ஆனால் என்ன நம்ம கண்டிச்சு தெரியுதுன்னா, இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைங்கிறது ஒண்ணு, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அங்க அந்த சீண்டல்களாக இருந்திருக்கிறது. அது வந்து வெளியே வரல. இன்னைக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்கள்ல ஓரளவுக்கு இந்த செக்ஸ் எஜுகேஷன் விழிப்புணர்ச்சி கொடுக்குறாங்க. அதனால குழந்தைகளும் சொல்லுது, பெற்றோர்களும் இது பெரிய, அதாவது மூடி மறைக்க வேண்டிய விஷயம்னு சமுதாயமே எடுக்காதனால பெற்றோர்கள் இது வெளியே கொண்டு வர்றாங்க. ஆனா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பண்றவங்களுக்கெல்லாம் சட்டம் வந்து ரொம்ப சீரா அவங்களுக்கு கொடுக்குதா, தண்டனை கொடுக்குதான்னு கிடையாது. என்னன்னா மேக்சிமம் வந்து 6 வருஷம் சிறை தண்டனை. அவன் 6 வருஷம் கல்வி பத்தி சொன்னீங்க மேம். பாலியல் கல்வி பத்தி வந்து நம்ம நாட்டுல வந்து எல்லாம் கொண்டுட்டு வரணும்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல மேம். ஆனா இது வந்து பாலியல் கல்வி கொண்டுட்டு வந்தா குழந்தைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு தானே மேம். இதையே வந்து எல்லாரும் வேண்டான்னு சொல்றாங்க. அதாவது பாலியல் கல்வியை நம்ம எந்த பகுதியை கொண்டு போறோங்கிறதுதான் பாலியல் கல்வினா. இப்போ வந்து ஆக்சுவலா அதாவது எந்த இடத்த தொடலாம், இந்த இடத்துல தொட்டா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஈவன் இது வந்து குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு மட்டும் நடக்கிறது கிடையாது, ஆண் குழந்தைக்கும் நடக்கிறது. நீங்க நம்ம சமுதாயத்துல நீங்க பார்த்தா ஆண் குழந்தையோட அந்த உறுப்பை தொட்டு பார்ப்பது வந்து எல்லாருக்கும் ஒரு சாதாரண விஷயமாக இருந்திருக்கிறது. சாதாரணமா அன்னைக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் சொல்றாரு, பையனும் அப்பாவும் உட்காந்து டிவி ப்ரோக்ராம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாரு அந்த அப்பா வந்து, என்ன பையனை உங்களுக்கு எப்படி பிடிக்கும், எவ்வளவு பிடிக்கணும், ஈவன் அந்த பிறப்புறுப்பை நான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு பையனுக்கு இது மாதிரி சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு ஒரு டிவி ப்ரோக்ராம்ல. இந்த மாதிரி இது அதாவது சமுதாயத்தில் இருக்கு. இது அவர் மட்டும் சொல்லல, அங்கங்க இருக்கு. சின்ன பையங்களை அவங்க வந்து அபியூஸ் பண்றது, அதாவது பெண்களோட அபியூஸ் வந்து வெளியே வருது. அது அடுத்தது சாதாரண பார்க்கும்பொழுது இந்த குழந்தைகள் வந்து பெருவாரியாக நிறைய இடங்களில், அதாவது வெளியே தெருவில் விடப்பட்ட குழந்தைகளோ, ஈவன் வந்து கட்கோப்பான குடும்பத்திலிருந்து இப்படி எங்கேயாவது மாட்டிக்கொள்ற குழந்தைகளோ இந்த ஓரல் செக்ஸுக்கு அபியூஸ் பண்ணப்படுகிறது இருந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சொல்லிக் கொடுக்காது வீட்டுல இருக்கவங்களோட குறையும். இது வந்து தப்பு, இது யார் தொட்டாலும் சரி, உனக்கு தெரிஞ்ச தாத்தா சொட்டாலும் சரிதான், அப்பா சொட்டாலும் சரிதான், யார் பண்ணாலுமே இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு சொல்லணும். இதை யாரும் சொல்லிக் கொடுக்கறதில்ல இன்னைக்கு வரைக்கும், அது விலாவாரியா சொல்லிக் கொடுக்கறதில்ல. அதான் சில விஷயங்கள் செக்ஸ் எஜுகேஷனா செக்ஸோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லிக் கொடுக்க கூடாது, அது வந்து நமக்கு தேவை கிடையாது. அது வந்து நீங்க அது அந்த மாதிரி கூடாது. இப்ப இன்னைக்கு செக்ஸாலஜிஸ்ட்னு ஒரு டிவிலையும் யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இது செக்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. ஆனா குழந்தைகளுக்கு தேவையான ஒரு செக்ஸ் எஜுகேஷன், ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு அவங்களை ஆகாமல் அவங்களை தடுக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் குழந்தைகள் கட்டாயம், ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், பெண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இது ரெண்டும் முக்கியம் மேம். பாலியல் கல்வி நீங்க அவசியம்ங்கிறீங்களா மேம்? இல்ல, கண்டிப்பா வந்து ஒரு குழந்தைகள் எச்சரிக்கையோட இருக்கணும்னு சொன்னா அது கண்டிப்பா மஸ்ட். அதான் என்ன மாதிரியான மேடம் வந்து சொன்னது வந்து கரெக்டான விஷயம். அதாவது என்னென்ன மாதிரி இடங்களை தொட்டா என்னென்ன மாதிரி உணர்வுகள் வரும், அந்த மாதிரி நேரத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருபாலருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நீங்க உண்மையிலேயே வந்து ஆண் குழந்தைகளை பத்தி பேசினாங்க. நீங்க பல இடங்கள்ல வந்து சைல்டு லவர்ஸ் இருக்காங்க, தவறா பயன்படுத்தப்படுறாங்க. அவங்களுடைய தேவையை தீர்த்து கொள்வதற்காக, குடும்ப சூழ்நிலைக்காக, குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு வராங்க.
பல நேரங்கள்ல அந்த குழந்தைகளை வந்து தவறான முறையில வீடுகளில் வேலைக்கு பயன்படுத்திக்கிறது, அது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்குது. கட்டாயமா இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். படிக்க வேண்டிய வயசுல குழந்தைகளுக்கான அந்த படிப்புக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம, அது வறுமை ஒரு காரணமா இருக்கு. அப்ப நம்ம அழுத்தமா வந்து குழந்தைகளை வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னா, சட்டப்படி வந்து குழந்தை தொழிலாளர்கள் அனுமதி கூடாது. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்க கூடாது. ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பாவர்ட்டி அங்க கொண்டு போய் விடுது. வேற வழி இல்லாம குழந்தைகளை வந்து வேலைக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. கல்விக்கு வந்து அனுப்ப முடியல. கல்வி ஃபுல்லா வியாபாரம் ஆயிப்போச்சு. பணம் இருந்தா படிக்கலாம், இல்லைன்னா படிப்பு கிடையாது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால எதிர்பார்க்கிற வளர்ச்சி நம்ம சொல்றோம் நம்ம நாட்டுல. ஆனா எதுல வளர்ச்சி வரணுமோ அதுல வளர்ச்சி வரமாட்டேங்கிறதுங்கிறது ஒரு துரதிருஷ்டமான விஷயம். அப்ப வந்து ஒரு தவறான நிலைமைகளுக்கு இந்த சமூகம் வந்து தள்ளப்பட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி வந்து பேசணும்னா ஏராளமான விஷயங்களை நம்ம வந்து பேச முடியும். நீங்க இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா 2011 677 வழக்குகள் பதிவாயிருக்கு தமிழ்நாட்டுல. 2012 737, 2013 923. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அதாவது டெல்லி மாணவி சம்பவம் 2012 டிசம்பர்ல நடந்த பிறகு மிகப்பெரிய கொந்தளிப்பு என்பது டெல்லி தலைநகரத்துல. அதே டேட்ல தான் இங்க தமிழ்நாட்டுல புனிதான்னு ஒரு தூத்துக்குடியில ஒரு சிறுமி வந்து பாலியல் பலாத்காரத்துக்குள் ஸ்கூலுக்கு போற பொண்ணு வந்து வெளியில மடக்கி பண்ணாங்க. அந்த வழக்குக்கு பிறகு அந்த டெல்லி தலைநகரம் கொந்தளிச்சா மாதிரி இங்க தமிழ்நாட்டுல அப்படி வந்து ஒரு ரியாக்ஷன் எல்லாராலும் அந்த நிகழ்ச்சி நடந்தப்ப டெல்லியில நிர்பயா வந்து இது பண்ணப்ப பாலியல் பலாத்காரம் எல்லாரும் கொந்தளிச்சு பெரிய விஷயமா பேசினாங்க. அந்த சமயத்துல மட்டும்தான் ஊடகங்கள் ஆகட்டும் பத்திரிகைகள் ஆகட்டும் பரபரப்பா பேசுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன, அதாவது இப்ப டெல்லி மேட்டர்ல வந்து ஓகே மேம், அதுக்கு முன்னாடி அந்த வினோதினி ஆசிட் பீச் வினோதினி இவங்களா இருக்கலாம், அவங்களோட இதெல்லாம் அப்படியே ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் தானே மேம் அதெல்லாம். இது மாதிரி இதுல ஏன் இப்படி நடக்குது? இல்ல அதாவது இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ஜாதிய ரீதியான இத வந்து பாகுபாட்டா வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டுல வந்து உருவாயிட்டு இருக்கு. அதுல குறிப்பா தமிழ்நாட்டுல அதிகமாவே இருக்கு. தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் ஜாதிய ரீதியாக மக்களை வந்து அணிதிரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது அதிகமாயிட்டு வருது. ஒரு டேஞ்சரான விஷயம். இதை பயன்படுத்தி நீங்க என்ன பண்றீங்க, தீண்டத்தகாதவர்களாக ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான தாக்குதல் என்பது வருது. ஒரு திருமணம் விருப்பப்பட்டு பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து வரதட்சணை கொடுமையை பத்தி மேடம் பேசும்போது சொன்னாங்க. அதாவது பெண் குழந்தை வேண்டாம்னு மறுக்கிறதுக்கு வரதட்சணை ஒரு முக்கியமான காரணம். நானே சொல்ல அதை தவிர்க்கணும்னு சொன்னா இந்த நாட்டுல வந்து ஜாதிய பாகுபாடுகள் போகணும். இப்ப வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் என்பது என்கரேஜ் பண்ணப்படணும். அப்படி பண்ணும்போதுதான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பின்னுக்கு போகும். இந்த வரதட்சணை பிரச்சனைகள் எல்லாம் பின்னுக்கு போகும். ஆனா இங்க என்ன நடக்குது, நீங்க சாதி மறுப்பு திருமணம் பண்ணினா நீங்க அப்பர் காஸ்டா இருந்தேன்னா எந்த ஜாதியில அவங்க பண்ணிட்டாலும் ஒன்னும் இந்த சமூகம் வந்து குற்றம் சொல்றது இல்லை. ஆனா ஒரு தலித், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னா, நேற்றைய தினம் கூட நீங்க பாத்தீங்கன்னா புவனகிரியில, சிதம்பரம் புவனகிரியில அந்த பொண்ணு தலித் விருப்பப்பட்டு பதிவு திருமணம் பண்றாங்க. அந்த பொண்ணை வீட்டுல இருக்கிற 3 பேருமா, அவன் மாமனார் மாமியார் எல்லாருமா சேர்ந்து கடத்திக்கிட்டு போய் ஒரு இடத்துல உயிரோட கொளுத்துறாங்க. தமிழ்நாட்டுல நடக்குது, இந்தியா பூரா நடக்குது. இன்னைக்கு கௌரவ கொலைகள் என்ற பேர்ல ஹானர் கில்லிங்னு. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இந்த சமூகத்துக்கு ஏதாவது கொஞ்சமாவது வந்து யோசிக்கிற திறன் இருக்கா? எல்லாமே போயிடுச்சான்னு. இன்னைக்கு ஜாதியா வந்து நமக்கு சோறு போட போகுது, ஜாதியா வந்து நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகுது, ஜாதியா நம்ம குடும்ப பொருளாதார கட்டமைப்பை வந்து சீரமைக்க போகுது, ஜாதியா நம்மள வாழ வைக்க போகுது. ஆனா அந்த ஜாதிக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து போய் வந்து கண்ணு மண்ணு தெரியாம நம்ம குல கௌரவமே போயிடுது அப்படிங்கிற அடிப்படையில் ஆத்திரப்பட்டு போய் செய்யறாங்களே, நாளைக்கு அவங்க சுதந்திரமா வெளியில நடமாட முடியுமா? குற்றவாளி கூண்டுல உள்ள போறாங்களா? அதுல வரக்கூடிய அகௌரவத்தை விட வந்து இடம் விருப்பப்பட்டாங்க, கல்யாணம் பண்ணாங்க, வீட்டுல சேர்க்க பிடிக்கலன்னா போய் எங்கேயாவது போய் தொலைஞ்சு போங்க, எங்கேயாவது போய் வாழ்ந்துட்டு போங்கன்னு விட்டுட்டு போலாமே. அதுக்கு மாறாக எதுக்காக அவங்கள வந்து அந்த வக்கரமா வந்து கொடூரமான முறையில எதுக்காக கொலை பண்ணணும்? மேம் இப்ப சொன்னாங்க மேம் வரதட்சணை சட்டங்கள், வரதட்சணை தடுப்பு சட்டம் எல்லாம் நிறைய இருக்குமா, அந்த மாதிரி சட்டங்கள் இருந்தும் நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து வரதட்சணைக்காக வந்து ரொம்ப கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி, அப்ப இந்த சட்டங்கள்லாம் ஏற்றிருக்கிறது வந்து வெறும் இது எழுத்து வடிவுல தான் இருக்கா, செயலாக்கமா எதுவுமே இல்லையா மேம்? அதாவது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வரதட்சணை கொடுமை, வரதட்சணை சார்ந்த கொலைகள்லாம் நிறைய இருந்தது. இப்போ இன்னும் நார்த் இந்தியாவில் இருக்கு, ஆனால் சவுத் இந்தியாவில் இதெல்லாம் குறைஞ்சி போச்சு. பெண்களோட எஜுகேஷன் எம்பவர்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்ட உடனே
ஆனால் இப்ப இருக்கிற வன்கொடுமை வந்து அம்மா சொன்ன மாதிரி ஜாதிய ரீதியான வன்கொடுமை. அடுத்தது யாரெல்லாம் பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்க எந்த வன்கொடுமைனாலும் செய்யலாம், எந்த பொண்ணாலும் துரத்தி பிடிக்கலாங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. அதனால போலீஸ்ல போனா கூட சில சமயம் வந்து ஒரு முக்கியமான ஆள் மேல ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனே கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கே. நான் ஒரு நாளைக்கு படிச்சேன், போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் தகவல் இது எஃப்ஐஆர் கொடுக்க போறப்ப அவங்களே வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணதா சொல்லி கூட சொல்லியிருக்காங்க ஒரு பத்திரிகை. அதாவது இதுக்காக தான் வந்து பெண்கள் பெண்களால இயங்கப்படும் இது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஆனா அங்க கூட வந்து சில சமயம் இது இருக்கு. சில பெண் போலீஸ் ஆபீசர்ஸ்களே, பெண் போலீஸ் அதிகாரிகளே வந்து அவங்களே வந்து சூசைட் கமிட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஆளாயிருக்காங்க, அவங்களே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான கதைகளும் நமக்கு வந்து பத்திரிகைகள். நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடரும்.